ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காவடி சிந்து பாடச் சொல்லி கேட்டு ரசித்திருக்கிறான் இடிதான். ஆனால் இதுவரைக்கும் அன்னக்காவடி சிந்து பாடி கேட்டதில்லை. ஆயுள் பூராவும் என் ஆயுள் ரேகை அப்படியே இருப்பதை இதோ உங்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஆயுள் ரேகை தூக்கில் தொங்குவதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் வந்தது. நாக்கின் மேல் பல்லை போட்டு பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறான் இடிதாங்கி. ஆனால் உள்நாக்கின் மேல் பல்லை போட்டு பேசுவதை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை போலத்தான் இந்த இடிதாங்கிக்கும் விடிவு காலம் உள்ளாட்சி தேர்தல் மூலமாக வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து காலங்கள் போன கதை இன்று வரைக்கும் தொடர்கதையாக துரத்துகிறது. உள்ளாட்சி தேர்தலில் உப்பு விற்க போனால் மாமன்றத்திலே மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டத் தொடங்குகிறது. ஒரு கவுன்சிலர் சீட்டுக்காவது சீட் அடிக்கலாம் என்று நினைத்தால் துருத்திய நாக்கை துருவி விடுவதாக மிரட்டுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளும் உறுப்பினராகி விடலாம் என்று நப்பாசை கொண்டால் நயா பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே சமயத்தில் எம்பி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை ஆற்றிக்கொள்ள கவுன்சிலிங் போய் நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்ள இடிதாங்கிக்கு முடிகிறது. ஆனால் கவுன்சிலர் பதவி கிடைக்கவில்லை என்ற கவலையை போக்குவதற்காக கவுன்சிலிங் போவதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். கவுன்சிலர் பதவிக்கே கச்சகாலை அடிக்க நேரிட்டால் கோட்டைக்கு இந்த கட்டையால் எப்போது போவது என்ற கவலை ஏற்படாது. கவுன்சிலர் சீட்டுக்கு கூட வக்கில்லாமல் போனால் இடிதாங்கி இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்று உள்நாக்கின் மேலேயே பல்லை போட்டு பகடி பேசுகிறார். அவர்கள் பேசத்தான் செய்வார்கள். அவர்கள் மீது குற்றம் சொல்ல தேவையில்லை. உள்ளாட்சி தேர்தலில் இடிதாங்கி உப்பு விற்க போனால் மாமன்றத்திலே மழை பெய்ய போகிறது என்று பயம் காட்டுகிறார். சட்டமன்ற தேர்தலில் தான் இடிதாங்கியுடன் கூட்டணி வைக்க தாங்குவார் யாரும் இல்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் என்றால் உள்ளூர் கட்சிகள் சற்று யோசிக்கத்தான் செய்யும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இல்லை. இடிதாங்கியுடன் கூட்டு வைக்க டொன்டோடை என்று கூறிக்கொண்டு கைகோர்க்க தயாராக இருக்கிறார் என்றால் இடிதாங்கி இன்னமும் உயிர்ப்போடுதான் இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இடிதாங்கிக்கு ஊரெல்லாம் செல்வாக்கு இருந்தாலும் சொந்த தெருவிலேயே வாக்குக்கு வக்கு இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு உரித்தான சிறப்பு. சொந்த தெருவிலே மாமன் இருக்கலாம், மச்சான் இருக்கலாம், மச்சினிச்சி இருக்கலாம், அப்புறம் மீனாட்சி இருக்கலாம். இவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்கே சோப்பு வாங்க வேண்டியிருக்கிறது என்றால் உள்ளாட்சி என்பது உதாராட்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எப்படியாவது வார்டிலாவது நின்று வாழைப்பழத்தை நழுவி பாலில் விழச் செய்வான் இந்த இடிதாங்கி என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.